எனக்கு வீடு கிடைச்சிருச்சு. ஏயா கத்துற? அங்க வீட்டுக்குள்ள என்ன காமிக்க போறேன். இந்த வீட்டுல கிட்டத்தட்ட நாங்க 5 பேர் இருக்கோம். 5ஆம் நம்பர் வீடு தான் என்னுடைய இடம். இது ரூம் காட்டுறவாங்க. இதுதான் என்னுடைய ரூம், பாத்துக்கோங்க. ஸோ படிக்கிறதுக்கு ஒரு டேபிள், முகம் பார்க்கறதுக்கு கண்ணாடி, பெட்டு, லைட்டு, என்னோட ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வைக்கிறதுக்கு பீரோ, என்னுடைய லக்கேஜஸ், ஒர்க்கிங் டேபிள் இது பாத்துக்கோங்க. சம்டைம்ஸ் வந்து நான் வந்து வெளியே போர்டிங் வெளியே பார்ப்பேன். சில டைம் எனக்கு இருட்டா தேவைப்படும் போது நான் க்ளோஸ் பண்ணிப்பேன். ஸோ இதெல்லாம் அந்த ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதெல்லாம் அந்த பிரச்சனை இருக்காது. அதுக்கான ஐசூக்கு இருக்கு, யூஸ் பண்ற ரூம், பிரைவேட் ரூம். டேரக்டா ஜெர்மன் கையில இருந்து எடுத்ததுனால அவங்க பொதுவா வந்து ஆன்டிக் பீசஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க. பாருங்க, இந்த வெளிச்சத்துக்கு கூட பாருங்க அழகான ஒரு டிசைன்ல கொடுத்துருக்காங்க. இங்க இருக்க எல்லா பொருளுமே வந்து ஜெர்மன்ஸ் யூஸ் பண்ண பொருள். வாங்க என்னோட ரெஸ்ட் ரூம் காமிக்கிறேன், அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இது வந்து என்னோட ரெஸ்ட் ரூம். படுத்துக்கிட்டே குடிக்கிறது. இது வந்து நம்ம மோஸ்ட்லி நம்ம தமிழர்கள் பண்ண மாட்டோம். பட் யூரோப்பியன் ஸ்டைல்ல இதெல்லாம் வந்து ஒரு காமனான விஷயம் தான். என்ன ஒரு அழகான கண்ணாடி, அதுக்கு லைட்டிங் செட்டிங் இருக்கு, அப்புறம் வாஷ் பேஷன் இருக்கு, ரெஸ்ட் ரூம், அப்புறம் வந்து குளிக்கிறதுக்கு தனியான ஒரு ரூம் இருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல ஹாட் வாட்டர், கூலிங் வாட்டர் எல்லாமே வரும். இங்கேயுமே ஐசூக் இருக்கு. ஐ திங்க் இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது மட்டும் இல்லாம இந்த வீட்டோட வாடகை எவ்வளவு, ஜெர்மன்ஸ் வந்து எப்படி இந்த வீடு டைரக்டா ரெக்ரூட்மெண்ட் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோ கண்டிப்பா பாருங்க, ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகும்.